இன்று 4வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்றைய பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி ஆணையரும் இணை ஆணையரும் கலந்து கொண்டார்கள். நாங்களும் ஆணையர் அதிகாரிகள் மட்டத்தில் பேசுவோம் என தெரிவித்திருந்தோம் நேற்று. அதன் அடிப்படையில் அவரிடம் பேசினோம். இன்றைய பேச்சுவார்த்தை ஒரு விதத்தில் நம்பிக்கை அளிக்கும் வகையில், அதாவது எங்களுடைய ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, மற்ற விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் முடிவு கூட்டுருவோம், பணி நிரந்தரத்தை நீதி முடிவு கூட்டுருவோம், அவுட் சோர்சிங் நீதிமன்றம் முடிவு கூட்டுருவோம், இந்த தொழிலாளர்கள் 31/7/2025 எந்த அடிப்படையில் பணியில் இருந்தாங்களோ அதே அடிப்படையில் பணி வழங்கணும்னு கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கையை இன்றைக்கி நாங்கள் சொன்னோம். ஆணையர் கேட்டுக்கிட்டாரு. இது சம்மந்தமாக நான் துறை சார்ந்த அமைச்சரையும் செக்ரட்டரியும் கேட்டு முடிவு பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இந்த ஒற்றை கோரிக்கை அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை, மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது. நாங்கள் கன்சிடர் பண்ணுறன்ற வார்த்தையை, இந்த எங்களுடைய கடைசி ஒற்றை கோரிக்கை கன்சிடர் பண்ணுற வார்த்தையை இப்போ தான் முதல் முறையாக அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், காலையில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விட்டுருந்தோம். இப்படி சொல்கிறோம், சுதந்திர தினம் வருது, மக்கள் சுகாதாரத்தில் பாதிக்கப்படக்கூடாது. எங்களுக்கு எங்களுடைய சாதாரண கடைசி கோரிக்கை பழைய வாழ்நிலையை கொடுங்கன்னு கேட்குறோம். அது கொடுத்தாங்கன்னா, அந்த வேலையை கொடுத்தாங்கன்னா உடனே பணிக்கு செல்ல தயாராகிடும். இந்த நிமிஷமே பணிக்கு செல்ல தயாராகும். அமைச்சர்கிட்ட பேசிட்டு எங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே நடக்கும்போது மீண்டும் இல்லை, இப்பயே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கே கூப்பிட்றேன்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு வந்தாலும் அந்த கம்பெனி ராம் டிவியோட ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஊழியர்லாம் ஜாயின் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையிலேருந்து ஆளுங்கட்சியினுடைய கவுன்சிலர்கள் மூலயமாக மிரட்டல்கள் வருது. உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர்றான், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அரசு வேலையை தரோம், நீங்கள் போராட்டத்தில் வெளில வந்துடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோன் கால் வருது. தொழிலாளர்கள், நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்படும்போது எங்கே போனீங்க, எனக்கு இந்த வேலையை கொடுங்க, எங்களுக்கு அரசு வேலை வேணான்னு பதில் கொடுத்துட்ருக்காங்க. அத்தனை இருந்தும் தொழிலாளர்கள் ஒத்துமையாக இருக்காங்க. எங்களோட நியாயமான அடிப்படையான ஜீவாதாரமான போராட்டம் நிச்சயமாக ஜெயிக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு நம்புகிறோம். தொடர் பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் தானே இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஆணையாளரோட போனதை எப்படி முன்னேற்றமாக பார்க்கணும்? இல்லை, நாங்கள் காலையில் கேட்டுக்கிட்டோம், ஆணையர்கள் மட்டும் முதல்ல பேசுவோம் அப்படின்னு கேட்டோம். என்ன பிரச்சனைனா, சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக பேச வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் பேசுகிறோம், அந்த சட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்லிருக்கோம். நாங்கள் திரும்ப சொல்கிறதுன்னா, இந்த அரசு சட்டத்திற்கு விரோதமாக ஐடி ஆக்டுடைய பிரிவு 33(1)A புறம்பாக சட்ட மீறல் ஈடுபட்டிருக்கு. அதனால் இதில் நீங்கள் பண்ண தவறுலேருந்து உங்களை பின்வாங்குவதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த தொழிலாளர்கள் வேலை கொடுன்னு கேட்கலாம். இந்த முறை அவங்க எங்களுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணாமல் இருந்தவங்க 3 கட்ட பேச்சை கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ அவங்களுடைய ஒற்றை கோரிக்கையை கன்சிடர் பண்ணி அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்கிறோன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இது ஒரு படி முன்னேற்றமாக மட்டுமே பார்க்கிறோம். நடந்து வரக்கூடிய நிலையில் காவல்துறையிலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே, அதை எப்படி இல்லை, காவல்துறை நோட்டீஸ் ஒரு அச்சுறுத்தல் நோக்கமாக கொடுத்தாங்க. அதில் ஒரு பொருள் இல்லைன்றது காவல்துறைக்கு பதில் கொடுத்துருக்கோம். என்னென்னா, 6 நாளாக போராட்டம் நடத்துகிறோம். எங்களுடைய போராட்டம் அமைதியாக இருக்குது, பொதுமக்கள் ஆதரவு இருக்குது. போகிற பொதுமக்கள்லாம் தண்ணி பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 6 நாளாக தங்களை வருத்தி கொண்டு அறவழியில் போராடுகிறோம். அதனால தான் அரசாங்கம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் பொது நிகழ்ச்சிக்காக கூடல, எங்களுடைய வேலை மறுக்கப்பட்ட இடத்துல கம்பெனி வாசலில் நிற்கிற மாதிரி மாநகராட்சி வாசலில் நிற்கிறோம். இதுக்கு 41 நோட்டீஸும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பயமுறுத்தலாக கொடுத்தாங்க. அது தப்பு, அது எங்களை கட்டுப்படுத்தான்னு சொல்லிட்டு நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம். பணி நிரந்தரம் தொடர்பாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் அது சார்ந்து தான் அமைஞ்சிச்சு. இப்போவும் அதே கோரிக்கையோட தான் போகிறீங்க? இல்லை, எங்களுடைய பணி நிரந்தர கோரிக்கை கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டோம். அது உடனே தீர்வு பிரச்சனை இல்லை, கோர்ட்டில் பார்த்துக்குறோம், கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணால் கேட்டுக்கிறோன்னு சொல்கிறோம். கேஸ் நடத்த தயாராக இருக்கும். அதுக்கு போகாமல் தடுத்தாங்கல்ல, கோர்ட்டுக்கு போக விடாமல் வெளில அனுப்புனாங்கல்ல, அதுதான் பிரதான கோரிக்கை மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு அதே பணியை கொடுக்க சொல்லுங்கள். கோர்ட் என்ன முடிவு பண்ணாலும் சரி, நீதிமன்றத்தில் எங்களுக்கு அசைக்கப்படாத நம்பிக்கை இருக்குது, இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. 15 வருஷம் சென்னை மாநகராட்சி கையில் சம்பளம் வாங்கினவங்களை எப்படி வெளித்தொழிலான்னு சொல்ல முடியும்? ஒரு கான்ட்ராக்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், வேலை செய்வாங்க. இங்கே அப்படிலாம் எந்த லைசன்ஸு கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது. இவங்களே தொழிலாளி பேர் சம்பளம் தருவாங்க, தொழிலாளிங்க சம்பளத்தை பிரிச்சுப்பாங்க. இந்த இதே போக செயற்பாடு.